செல்வி ஜெயலலிதா அவர்கள் எழுதிய ஒருத்திக்கே சொந்தம் குடும்ப நாவல். அதனுடைய முந்தைய பகுதிகளுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த நாவலோட இறுதி பகுதியை இப்போ கேட்க போறோம். கேட்கலாமா? பகுதி 7 மற்றும் இறுதி பகுதி. அத்தியாயம் 10. ஒரு நாள் மாலையில் ரவி பத்மினியை பார்க்க வந்தபோது இருவரும் மாடியில் இருந்த ரூஃப் கார்டனில் ஓர் அலங்கார ஊஞ்சலில் உட்கார்ந்திருந்தனர். அன்று பத்மினி மிகவும் அழகாக அலங்காரம் செய்து கொண்டிருந்தாள். முழு நிலவு, மயக்கும் மாலை பொழுது, குளிர்ந்த தென்றல், பத்மினியின் கருமேக கூந்தலில் மல்லிகை மலர்களின் நறுமணம், இருவருடைய இளமை வேகம், இத்தனை ஆண்டுகளாக இருவருடைய மனதிலும் தேக்கி வைத்திருந்த தீராத ஏக்கம், இத்தனையும் ஒருங்கே இணைந்ததால் பொங்கி எழுந்த உணர்ச்சிகளை இருவராலும் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. ரவி மெல்ல பத்மினியை அணைத்துக் கொண்டான். அவள் கண்களுக்குள் உற்று பார்த்தான். அவன் ஆசை அவளுக்கு புரிந்தது. அவளாலும் மறுப்பு கூற இயலவில்லை. மயக்கத்தில் கண்களை அப்படியே மூடிக்கொண்டாள். கொடி போல் அவன் மீது சாய்ந்தாள் பத்மினி. ரவி அவளை அப்படியே தனது கரங்களில் மலர் செண்டு போல் அள்ளிக்கொண்டான். அவளை படுக்கை அறைக்கு தூக்கிச் சென்றான். இத்தனை ஆண்டுகளாக ஒருவரை ஒருவர் நினைத்து நினைத்து ஏங்கிய காதலர்கள் அன்று இரவு ஒன்றாக கலந்து விட்டனர். இத்தனை காலம் பத்மினியின் உள்ளம் மட்டுமே ரவிக்கு சொந்தமாக இருந்தது. அன்று அவளுடைய தந்த சிலை போன்ற உடலையும் தனக்கு சொந்தமாக்கிக் கொண்டான் ரவி. இருவரும் ஆனந்தத்தின் எல்லையை கடந்தே சென்று விட்டார்கள். ரவிக்கு திடீரென விழிப்பு வந்து அவன் கைகடிகாரத்தை பார்த்தபோது அதிகாலை 5 மணி ஆகிவிட்டிருந்தது. பத்மினி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். அவளை எழுப்ப ரவிக்கு மனம் வரவில்லை. இன்று சீக்கிரமே படப்பிடிப்பில் கலந்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம் வேறு. ஆகவே ரவி ஒரு கடிதம் எழுதி படுக்கைக்கு பக்கத்தில் இருந்த மேஜையின் மீது வைத்துவிட்டு சென்று விட்டான். பத்மினி கண் விழித்து பார்த்தபோது ரவி அவள் பக்கத்தில் இல்லை. ஒரு வினாடி அதிர்ச்சி அடைந்தாள் பத்மினி. பிறகு படுக்கையின் பக்கத்தில் மேஜை மீது இருந்த கடிதத்தை பார்த்தாள். அதை பிரித்து படிக்க ஆரம்பித்தாள். என் ஆருயிர் கண்மணியே, உன்னிடம் சொல்லாமல் போய்விட்டேனே என்று என் மீது கோபம் கொள்ளாதே. குழந்தை போல தூங்கிக் கொண்டிருந்த உன்னை எழுப்ப எனக்கு மனம் வரவில்லை. ஆகவே இதை எழுதி வைத்திருக்கிறேன். நேற்று இரவு நடந்ததை பற்றி எந்த விதமான வருத்தத்திற்கும் உன் மனதில் இடம் தர வேண்டாம். நடக்க வேண்டியதுதான் நடந்தது. என்றுமே எனக்கு நீ, உனக்கு நான். உள்ளத்தால் என்றைக்கோ கணவன் மனைவி ஆகிவிட்டோம். இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் இந்த உலகம் அறிய உன்னை வெளிப்படையாகவே என் மனைவியாக்கிக் கொள்கிறேன். ஷூட்டிங் செல்வதற்கு இப்போது எனக்கு நேரமாகிவிட்டது. ஆகவே நான் புறப்படுகிறேன். மாலை உன்னை வந்து சந்திக்கிறேன். நீ எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. நான் வரும் வரை என்னை நினைத்து சிரித்துக் கொண்டே இரு. உன் அன்பு கணவன் ரவி. பத்மினி இதை படித்தவுடன் தன் சிவந்த பவள நிற உதடுகளால் அந்த கடிதத்திற்கு 100 முத்தமிட்டாள். சிரித்துக் கொண்டே அறையை சுற்றி சுற்றி பம்பரம் போல் சுழன்று வந்தாள். அந்த கடிதத்தை பத்திரமாக பீரோவுக்குள் பூட்டி வைத்துவிட்டு குளிக்கச் சென்றாள். குளியல் அறையில் ஒரே பாட்டு, ஒரே குதூகலம். பாலைவனம் போன்ற அவளது வாழ்க்கை பூத்து செழித்து மலர் தோட்டமாக மாறத் தொடங்கிவிட்டது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு அன்றுதான் முதலாக பத்மினியின் உதடுகளில் இருந்து பாடல் பிறந்தது. அவளுடைய இனிய குரல் வீடெங்கும் ஒலித்தது. கடந்த இரவு நடந்த சம்பவத்திற்கு பிறகு இனிமேலும் தாமதிக்க கூடாது என்ற முடிவுக்கு ரவி வந்துவிட்டான். இவ்வளவு தூரத்திற்கு விஷயம் போய்விட்ட பிறகு எப்படியும் இன்று சாந்தாவிடம் பத்மினியை பற்றி சொல்லிவிட்டு அவளை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக அறிவித்து விட வேண்டும் என்று ரவி தீர்மானித்து விட்டான். ஆனால் காலையில் ஒரே அவசரம். ஏற்கனவே படப்பிடிப்பிற்கு நேரமாகிவிட்டது. காலையில் சாந்தாவிடம் பேச நேரம் இருக்கவில்லை ரவிக்கு. சரி, இன்றைக்கு படப்பிடிப்பு முடிந்தவுடன் மாலையில் வீடு திரும்பியவுடன் முதல் வேலையாக இதை பற்றி சாந்தாவிடம் பேசிவிட வேண்டும் என்ற நிச்சயத்தோடு ரவி ஸ்டுடியோவிற்கு புறப்பட்டு சென்றான். சாந்தாவின் மனதில் ரவியின் செய்கைகளும் நடத்தையும்
பெருமளவிற்கு சந்தேகத்தை உண்டாக்கிவிட்டன. தினமும் படப்பிடிப்பு முடிந்தவுடன் நேராக வீட்டுக்கு வராமல் இவர் எங்கே போகிறார்? முதலில் அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று எண்ணினாள் சாந்தா. ரவியுடைய வேலைக்காரர்கள் அத்தனை பேரும் அவனிடம் அளவு கடந்த பக்தியும் விசுவாசமும் உள்ளவர்கள். அவர்களுக்கு ரவியை பற்றி ஏதாவது தெரிந்தால் கூட அவர்கள் அவளிடம் எதுவும் சொல்ல மாட்டார்கள் என்று அவளுக்கு தெரியும். ஆகவே தன் ஊரில் இருந்து தனது தம்பியை வரவழைத்தாள். அவனிடம் ரவியை ரகசியமாக பின்தொடர்ந்து மாலை வேளைகளில் அவன் எங்கே போகிறான் என்பதை கண்டறியும்படி சொன்னாள். சாந்தாவின் தம்பியும் அப்படியே செய்தான். பெசன் நகர் வீட்டை அவன் கண்டுபிடித்து விட்டான் எப்படியோ. அங்கே யாரோ ஒரு பெண்ணை ரவி வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று சாந்தாவின் தம்பி அவளிடம் சொன்னான். மேலும் அவனுக்கு வேறு எந்த விவரங்களும் தெரியவில்லை என்றும், ஆனால் அந்த பெண் ஒரு பேரழகி என்றும் சாந்தாவின் தம்பி சொன்னான் அவளிடம். பத்மினி மாடி பால்கனி பக்கம் நின்றபோது அவன் ஒரு முறை அவளை அங்கே பார்த்து விட்டான். 2 நாட்கள் வரை இந்த விஷயத்தை சாந்தா மனதிற்குள்ளேயே அசை போட்டுக் கொண்டு புகைந்து கொண்டே இருந்தாள். ரவியிடம் இதை பற்றி கேட்டுவிடலாமா என்று முதலில் எண்ணினாள். ஆனால் உடனே கேட்க தைரியம் வரவில்லை அவளுக்கு. தன்னை பின்தொடர்ந்து தம்பியை அனுப்பினாள் என்ற விஷயம் ரவிக்கு தெரிந்தால் அவன் அவள் மீது அளவு கடந்த ஆத்திரம் அடைந்து எரிமலை போல வெடித்து அது எங்கே போய் முடியுமோ என்று அஞ்சினாள் சாந்தா. ஆனால் அவளால் எந்த நடவடிக்கையும் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கவும் முடியவில்லை. எப்போது ரவி முதலாக இரவு முழுவதும் பத்மினியின் வீட்டிலேயே கழித்து விட்டானோ, என்ன ஆனாலும் ஆகட்டும், இனிமேல் என்னால் பேசாமல் இருக்க முடியாது, நானே போய் அந்த பெண்ணை நேரில் சந்தித்து நீ செய்வது நியாயம்தானா என்று கேட்டு விடுகிறேன் என்ற முடிவுக்கு வந்தாள் சாந்தா. அன்று காலையில் பத்மினி ரவியின் கடிதத்தை படித்துவிட்டு குளிக்கச் சென்றிருந்தாள். குளித்துவிட்டு டிரெஸ் பண்ணி கொண்டிருந்த போது வேலைக்காரி வந்து படுக்கை அறை கதவை தட்டினாள். உள்ளவா என்று குரல் கொடுத்தாள் பத்மினி. அம்மா, உங்களை பார்க்க யாரோ ஒரு அம்மா வந்திருக்காங்க. என்ன பார்க்கவா? எனக்கு இங்க யாரையுமே தெரியாதே. சரியா கேட்டியா நீ? ஆமாங்கம்மா, கேட்டேன். உங்களை தான் பார்க்க வந்திருக்கிறதா சொன்னாங்க. அவங்கள டிராயிங் ரூம்ல உட்கார வச்சிருக்கேன். நான் அவங்க கிட்ட என்னம்மா சொல்லட்டும்? பேர் ஏதாவது சொன்னாங்களா? அவங்க எதுவுமே சொல்லலம்மா. உங்களையே பார்த்து பேசணும்னு சொல்றாங்க. அப்படியா? சரி, உட்கார சொல்லு, இதோ வந்துடுறேன். பத்மினி டிரெஸ் செய்து கொண்டு கீழே டிராயிங் ரூமுக்கு இறங்கி வந்தாள். அங்கே சாந்தா உட்கார்ந்திருந்தாள். பத்மினியை கண்டதும் எழுந்து நின்றாள் சாந்தா. உட்காருங்க என்று உபசரித்தாள் பத்மினி. பரவாயில்ல என்று கடுப்போடு பதில் சொன்னாள் சாந்தா. நான் இங்க உட்கார வரல. எடுத்த எடுப்பிலேயே இப்படி காரமாக பேசுகிறாளே என்று பத்மினிக்கு ஒரு மாதிரியாய் இருந்தது. யார் நீங்க என்று மீண்டும் சமாதான குரலில் கேட்டாள் பத்மினி. நான் கேட்க வேண்டிய கேள்விய நீ கேட்கிறியா? ரொம்பதான் நெஞ்செழுத்தம்மா உனக்கு என்று பத்மினியை முறைத்து பார்த்தாள் சாந்தா. என் வீட்டுக்குள்ளேயே வந்து என்னையே அவமரியாதையா பேசுறீங்களே, நீங்க யாருங்கிறத முதல்ல சொல்லுங்க என்று கொஞ்சம் மிடுக்கோடு பத்மினி பதில் கூறினாள். உனக்கு மரியாதை வேறு ஒரு கேடா? நான் யாருன்னு நிஜமாவே உனக்கு தெரியாதா? சொல்றேன் கேளு. இந்த வீட்டை வாங்கி கொடுத்து உன்னை இங்கே வச்சுக்கிட்டு இருக்காரே ஒரு பெரிய மனுஷர், அவருடைய மனைவிதான் நான். என் பேரு சாந்தா. பத்மினிக்கு கண்கள் இருட்டி விட்டன. அவளால் நிற்க கூட முடியவில்லை. அவளுடைய தலை சுற்றியது. அவளுடைய கனவு கோட்டைகள் எல்லாம் இடிந்து தூள் தூளாகி அவள் கால்களுக்கு அடியில் சிதறி கிடந்தன. தள்ளாடினாள். கால்கள் தடுமாறின. ஒரு சோஃபாவின் மீது தனது கைகளை ஊன்றிக்கொண்டு விழுந்து விடாமல் சமாளித்துக் கொண்டு நின்றாள் பத்மினி. என்ன, நீங்க ரவியுடைய மனைவியா? ரவிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்று நடுங்கும் குரலில் கேட்டாள் பத்மினி. என்னம்மா, ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிற? அவருக்கு கல்யாணம் ஆயிட்டுதான்னு என்னமோ புதுசா கேட்கறியே என்றாள் ஆத்திரத்தோடு சாந்தா. அம்மா, தயவு செஞ்சு என்ன நம்புங்க. அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கிற விஷயம் சத்தியமா இப்ப நீங்க சொல்ற வரைக்கும் எனக்கு தெரியாது. சி, வாய மூடு, வெக்கம் கேட்டவள. யார ஏமாத்த நினைக்கிற? அவர் ஒரு பிரபல சினிமா நடிகர். 4 வருஷத்துக்கு முன்னால எனக்கும் அவருக்கும் ஊர் அறிய உலகம் அறிய
தடபுடல கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணத்தை பத்தி எழுதாத பத்திரிக்கை இல்ல. எங்க கல்யாண போட்டோக்களை பிரசுரிக்காத தமிழ் பத்திரிக்கையே கிடையாது. அவருக்கு கல்யாணமான விஷயம் உலகத்துக்கே தெரியும். ஆனா உனக்கு மட்டும் தெரியாதா? இல்லம்மா, சத்தியமா தெரியாது. நான் குருடியா இருந்தவ, ஏமாந்து போனவ, ஏமாற்றப்பட்டவ. விசித்திரமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளால என் உயிருக்கு உயிரான ரவிதான் பிரபல சினிமா நட்சத்திரம் ரவிக்குமார்ங்கிறது எனக்கு தெரியாமலேயே போயிடுச்சு. அவருக்கு திருமணமான செய்தியையும் அவரே என்கிட்ட மறைச்சிட்டாரு. இதையெல்லாம் சொன்னா நீங்க நம்பவா போறீங்க? நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்? எதை சொல்லுவேன்? எங்க ஆரம்பிக்கிறது? இப்போ உங்ககிட்ட சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? நான் எனது தெய்வமா நினைச்சவரே என்னை ஏமாத்திட்டதுக்கு அப்புறம் இனி உங்ககிட்ட என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? இப்படி ஏமாந்து போனதற்கு நான் எல்லாத்தையும் வாங்கி கட்டிக்க வேண்டியவதான். திட்டுங்கம்மா, உங்க ஆசை தீர திட்டுங்க. வாழணும்னு பேராசை இந்த பாவிக்கு மறுபடியும் ஏற்பட்டது. அது மன்னிக்க முடியாத குற்றம்தான். திட்டுங்க, என்ன வாய் நிறைய திட்டுங்க. இப்படி மனதுக்குள் தன்னைத்தானே பத்மினி நொந்து கொண்டாள். மௌனமாக சிலை போல மூடிய கண்களோடு நின்றாள் பத்மினி. வாய் திறந்து பத்மினி எதுவுமே பேசவில்லை. சாந்தா எரிந்து பொரிந்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் பத்மினியை திட்டிவிட்டாள். நீ ஒரு பொண்ணுதானா? ஏமா, என் புருஷனை தவிர வேற யாருமே உனக்கு கிடைக்கலையா? நான் ஒரு முட்டாள் மாதிரி கேட்கிறேன் உன்கிட்ட. வேற ஒரு ஆள் உனக்கு கிடைக்காம போயிட மாட்டான். ஆனா என் கணவர் மாதிரி பணக்காரர் கிடைக்கணுமே. உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு பணம் தானே பெருசு. அந்த பணம் ஒண்ணுதான் உங்களுக்கு எல்லாம் முக்கியம் இல்ல? என் வாழ்க்கை, என் குழந்தையோட வாழ்க்கை பாழாகிறத பத்தி நீ ஏன் கவலைப்பட போற? சரி, உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தா என் புருஷனை விட்டுட சம்மதிப்ப? நீ சொல்லு. மொத்தமா நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் அதை இப்பவே கொடுத்து அனுப்புறேன். ஆனா என் புருஷனை மட்டும் விட்டுடு. ஏன் பேசாம நிக்கிற? எவ்வளவு பணம் வேணும் சொல்லு. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போயிடு. உனக்கு இன்னொருத்தன் கிடைக்காமலையா போயிடுவான்? நீ எப்படியும் பொழைக்க முடியும். ஆனா எனக்கு என் புருஷனை விட்டா வேற கதி இல்ல. அவரை நீ விட்டுடு. நான் தான் பணம் தரேன்னு சொல்றனே. எவ்வளவு வேணும் சொல்லு. ஏன் பேச மாட்டேங்கிற? அம்மா, பத்மினியால் இதற்கு மேலும் சகித்து கொள்ள முடியவில்லை. தயவு செஞ்சு இங்க இருந்து நீங்க போயிடுங்க. இனிமே உங்க வாழ்க்கையில குறுக்கிடவே மாட்டேன். இது சத்தியம். தயவு செஞ்சு போயிடுங்க என்று கதறினாள் பத்மினி. பணம் எவ்வளவுன்னு நீ சொல்லலையே. அம்மா, எனக்கு பணமும் வேணாம், எதுவுமே வேண்டாம். என்ன தனியா இருக்க விடுங்க. போயிடுங்க பிளீஸ். சாந்தா ஒரு வினாடி அவளை ஆச்சரியத்தோடு பார்த்தாள். பணம் வேண்டாமா? அப்புறம் என்னதான் வேணும்? பத்மினி மௌனமாக அவளை நிமிர்ந்து பார்த்தாள். ஓஹோ, அப்படின்னா நீ அவரை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லாம சொல்றியா? எனக்கு முன்னமே தெரிஞ்சிருக்கணும். உன்ன மாதிரி பெண்கள் ஒரு பணக்காரனை வலைக்குள்ள போட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் அவ்வளவு லேசில தப்ப விடுவீங்களா என்று வார்த்தைகளை பொரிந்து தள்ளினாள் சாந்தா. அம்மா, இதுக்கு மேல எதுவுமே நீங்க பேசாதீங்க. என்னால தாங்கிக்க முடியாது. துக்கத்தால் பத்மினியின் இதயமே வெடித்து விடும் போல இருந்தது. அழுது கொண்டே டிராயிங் ரூமை விட்டு மாடியில் தனது அறைக்கு ஓடி சென்று விட்டாள். அதற்கு பிறகு சாந்தாவுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவளும் வீட்டுக்கு திரும்பி போய்விட்டாள். அத்தியாயம் 11. மாலையில் ரவி வீட்டுக்கு வந்தான். பகலில் சாந்தாவுக்கும் பத்மினிக்கும் இடையே நிகழ்ந்தது எதுவுமே அவனுக்கு தெரியாது. அட, நீங்களா? என்ன ஆச்சரியம், இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டீங்க என்று குதர்க்கமாக ரவியை கேட்டாள் சாந்தா. சாந்தா, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும். என்ன விஷயம்? சாந்தா, நான் சொல்ல போறது உனக்கு அதிர்ச்சியை கொடுக்கலாம். ஆனா தயவு செஞ்சு குறுக்கிடாம நான் சொல்ற முழுசையும் பொறுமையா கேளு என்று ஆரம்பித்து ரவி தன்னுடைய கதையை தொடக்கத்திலிருந்து சாந்தாவுக்கு சொன்னான். ஒரு விவரமும் விடாமல் அவன் கல்லூரியில் படித்த நாட்களில் இருந்து தொடங்கி பத்மினியை பெண் பார்க்க சென்றது, அவர்களுடைய திருமணம் நிச்சயிக்கப்பட்டது, பிறகு அதை தடைபட்டு போனது, அவன் நடிகன் ஆனது, பத்மினி இறந்து போனதாக கேள்விப்பட்டது, பிறகு சமீபத்தில் அவளை பரிதாப நிலையில் சந்தித்தது, எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் சொன்ன பிறகு
ரவியே தொடர்ந்து சாந்தாவை கேட்டான். இப்போ சொல்லு சாந்தா, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுக்கும் வாழ்வு கொடுக்கணும்னு நினைக்கிறது தப்பா? தப்புதான். நான் இருக்கிற போது நீங்க எப்படி இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கலாம்? என்ன சாந்தா இது? இவ்வளவு விவரமா நான் எல்லாத்தையும் விளக்கி சொல்லியும் கூட இப்படி நீ கேக்குறியே? நான் என்ன வெறும் காம வெறியனாலயா இன்னொரு மனைவி வேணும்னு ஆசைப்படுறேன்? இத்தனை வருஷமா என்னோட வாழ்ந்திருக்கியே, நான் அப்படிப்பட்டவன் இல்லைன்னு உனக்கு தெரியாதா? இத்தனை வருஷமா நான் என்னைக்காவது அந்த வகையில உனக்கு துரோகம் பண்ணி இருக்கேனா? அப்படி மனசால கூட நான் நினைச்சது இல்லையே. ஆனா பத்மினியோட விஷயம் தனிப்பட்ட முறை. அது அவளோ நானோ விரும்பி ஏற்படுத்திய சிக்கல் இல்ல. இதெல்லாம் விதியோட விளையாட்டு. தயவு செஞ்சு கொஞ்சம் சிந்திச்சு பாரு. என்னத்த சிந்திச்சு பாக்குறது? அவ என்னை விட அழகா இருக்கா, அதனால என்னை இப்போ உங்களுக்கு பிடிக்கல, அவ்வளவுதானே? அவ அழகா காட்டி மயக்கி உங்களை என்கிட்ட இருந்து பிரிக்க பார்த்திருக்கா. இப்ப நீங்க ஒத்த கால நின்னுகிட்டு குதிக்கிறீங்க. சாந்தா, அப்படியெல்லாம் பேசாத. நான் உன்னை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சு போறேன்னு நான் சொன்னேன். நீ என்னுடைய மனைவி. உனக்கும் ஸ்ரீதருக்கும் என்னைக்கும் துரோகம் பண்ண மாட்டேனா? உன்னுடைய வாழ்க்கையில பத்மினிக்கும் கொஞ்சம் இடம் கொடு, அவ்வளவுதான்னு நான் கேட்கறேன். முடியாது. நம்ம வாழ்க்கையில வேற எந்த பொண்ணையும் குறுக்கிட விட மாட்டேன். வேறு எவளுக்கும் இடம் தர மாட்டேன். சாந்தா, இவ்வளவு சொல்லியும் உனக்கு பத்மினி மேல கொஞ்சம் கூட அனுதாபம் பிறக்கலையா? அவ என்ன தப்பு பண்ணா சொல்லு? அவ எப்படி எல்லாமோ கஷ்டப்பட்டு இருக்கா, ரொம்ப நொந்து போயிருக்கா. அவ வேணும்னு திட்டம் போட்டு உன்னுடைய வாழ்க்கையில குறுக்கிடணும்னு வரல. தற்செயலா மறுபடியும் அவளை சந்திச்சேன். நான் தான் சொன்னனே, அவ கண் பார்வை இல்லாம குருடியா இருந்தாள்னு. அவளுக்கு நான் நடிகனானதை பத்தி கூட இப்பதான் தெரிஞ்சது. எனக்கு கல்யாணம் ஆன விஷயம் கூட இன்னும் அவளுக்கு தெரியாது. அவ ரொம்ப யோக்கியமானவ, தன்மானம் உள்ளவ. நீ இருக்கிறத பத்தி அவளுக்கு தெரிஞ்சா அவ மறுபடியும் எங்கேயாவது ஓடி போயிடுவா. எப்படி எல்லாமோ தவிப்பா, இல்ல தற்கொலை பண்ணிக்குவா. இதுவரைக்கும் அவ பட்ட துன்பங்கள் எல்லாம் போதாதா? மறுபடியும் அவளுக்கு அந்த கதி ஏற்படக்கூடாது சாந்தா. அதனாலதான் அவளுக்கு தெரியாம இப்போ உன்கிட்ட நான் இத பத்தி பேசுறேன். அவளாக உன்னுடைய வாழ்க்கையில குறுக்கிட விரும்பவே மாட்டா. ஆனா நீயே சம்மதிச்சுட்டா பத்மினியோட மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் சாந்தா. அதனாலதான் உன்னோட சம்மதத்தை வாங்கிக்கிட்டு அப்புறம் பத்மினிய கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். மூத்த மனைவியான நீயே உன்னுடைய சகோதரியா பத்மினிய ஏத்துக்கிட்டா பத்மினி இத பத்தி அவ்வளவு வருத்தப்பட மாட்டா. உனக்கு அநியாயம் பண்றதா நினைக்க மாட்டா. புரியுதா சாந்தா? அன்று காலையில் பத்மினியை சந்தித்து பேசியதை பற்றி சாந்தா ரவியிடம் எதுவுமே சொல்லவில்லை. பத்மினி வருத்தப்படுறத பத்தி நான் கவலைப்படணுமா? ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்க சொல்றது. நான் உங்க மனைவி. உங்களை இன்னொருத்தியோட எந்த காரணத்தை கொண்டும் பங்கு போட்டுக்க மாட்டேன். ரவி பொறுமையை இழந்தான். சாந்தா, நீ இவ்வளவு கல் நெஞ்சுக்காரியா இருப்பேன்னு நான் கனவுலயும் நினைக்கல. பத்மினியோட கதையை கேட்டா கல்லு கூட குறுகுமே. ஆனா நீ, நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். என்ன சொன்னாலும் நான் உங்க மனைவி, நான் உங்க மனைவின்னு கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கியே தவிர நான் சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியே. என் மனைவிங்கிற அந்தஸ்து உனக்கு கிடைச்சதே பத்மினியாலதான், அதை மறந்துடாத என்றான் ரவி பட்டென்று. என்ன? சாந்தா அதிர்ச்சி அடைந்தாள் அதை கேட்டு. ஆமா, பத்மினி செத்து போயிட்டான்னு நான் நம்புனதுனாலதான் எங்க அம்மாவை திருப்திப்படுத்த நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன். இவ்வளவு நேரமா இத சொல்லி உன் மனசை புண்படுத்த வேண்டாம்னு நினைச்சேன். ஆனா உனக்கு மனசுன்னு ஒண்ணு இருந்தா தானே? அது வெறும் கல்லுதான். இப்ப தெரிஞ்சுக்கோ, பத்மினி மட்டும் உயிரோடு இருக்காள்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை மட்டும் இல்ல, வேற எவளையுமே இந்த ஜென்மத்துல கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்கவே மாட்டேன். அவளால உனக்கு கிடைச்ச வாழ்க்கையில இப்போ அவளுக்கே ஒரு சின்ன இடம் தர மறுக்கிறிய நீ. இப்ப கடைசி முறையா கேக்குறேன், என்ன சொல்ற? பத்மினிய நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறியா இல்லையா? முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் என்று சாந்தா கத்தினாள். ரவி உடனே ஒரு தீர்மானத்திற்கு வந்தான். உன்னுடைய சம்மதம் யாருக்கு வேணும்? ஓடி, நீ என் மனைவி ஆச்சேன்னு மதிப்பு கொடுத்து உன்னோட சம்மதத்தை பெற நினைச்சேன். இல்லைன்னா உன்னை கேட்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. உனக்கு தெரியாமலேயே இந்த காரியத்தை நான் பண்ணியிருக்க முடியும்.
உன்னை கேட்டும் பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு இப்போ. ஆனா என்னையும் பத்மினியையும் எந்த சக்தியாலையும் இனிமே பிரிக்கவே முடியாது. பத்மினி இல்லாத வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. நீ சம்மதிச்சாலும் சரி, சம்மதிக்கலைனாலும் சரி, நான் பத்மினிய கல்யாணம் பண்ணிக்கத்தான் போறேன். அவளை என் மனைவி ஆக்கிட்டு அவளுக்கு வாழ்வு கொடுத்தே தீருவேன். நான் வரேன் என்று ஆணித்தரமாக கூறிவிட்டு ரவி கோபமாக காரை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு புறப்பட்டு போய்விட்டான். அத்தியாயம் 12 மற்றும் இறுதி அத்தியாயம். ரவி பெசன்ட் நகர் வீட்டுக்கு சென்றான். மாடிக்கு போனான். பத்மினியின் அறையில் விளக்குகள் எரியவில்லை. ஒரே இருட்டாக இருந்தது. லைட் சுவிட்சை தட்டினான். பத்மினி கட்டிலில் படுத்திருந்தாள். நன்றாக தூங்குவது போல் காட்சி கொடுத்தாள் அவள். ரவி அருகில் சென்று அவள் பக்கத்தில் உட்கார்ந்தான். அவளை தட்டி எழுப்ப முயன்றான். பத்மினி, எழுந்திரு. இந்த நேரத்துல என்ன தூக்கம்? உடம்பு கிடம்பு சரியா இல்லையா? அவளிடம் இருந்து பதில் இல்லை. பத்மினி கண் திறக்கவில்லை. பத்மினி, பத்மினி. பத்மினி எழுந்திருக்கவில்லை. அப்போதுதான் ரவி அவளுடைய தலையணை அடியில் இருந்த ஒரு கவரை பார்த்தான். அதை திறந்தான். உள்ளே ஒரு கடிதம் இருந்தது. அன்புள்ள ரவி, இன்று உங்கள் மனைவி சாந்தா இங்கே வந்திருந்தார். ரவி, நான் உங்கள் மீது குற்றம் சாட்டவில்லை. பாவம் நீங்கள். எப்படியாவது எனக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று துடித்தீர்கள். இப்போது எனக்கு எல்லாமே புரிந்துவிட்டது. யார் மீதும் குற்றமில்லை. விதி என்னோடு விளையாடி விட்டது. அவ்வளவுதான். நீங்கள் என்ன செய்வீர்கள்? நான் மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் பிரவேசிப்பேன் என்று நீங்கள் எப்படி எதிர்பார்த்திருக்க முடியும்? என் மீது நீங்கள் வைத்திருந்த அளவு கடந்த அன்பிற்கு என் இதயம் கனிந்த நன்றி. முறைப்படி உங்கள் மனைவியாக நான் கொடுத்து வைக்காவிட்டாலும் ஒரு நாளாவது உங்கள் மனைவியாக வாழ்ந்துவிட்டேன். அந்த பாக்கியமே எனக்கு போதும். அடுத்த ஜென்மத்திலாவது ஒன்று சேருவோம் என்ற நம்பிக்கையோடு போகிறேன். அபாக்கியவதி பத்மினி. மை காட், பத்மினி, என்ன காரியம் பண்ணிட்ட? ஐயோ, அவசரப்பட்டுட்டே பத்மினி. அப்போதுதான் அவள் பக்கத்தில் கிடந்த காலி பாட்டிலை ரவி பார்த்தான். அது தூக்க மாத்திரை பாட்டில். நோ நோ பத்மினி, நான் உன்னை சாக விட மாட்டேன். மறுபடியும் நீ என்னை விட்டு போக விட மாட்டேன். ரவி அப்படியே பத்மினியை தனது கைகளில் அள்ளி கொண்டான். அவளை தனது காரில் வேகமாக டாக்டர் கோபாலுடைய மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றான். டாக்டர் கோபால் சிறிது நம்பிக்கை ஊட்டினார். நிலைமை ரொம்ப அபாயகரமா தான் இருக்கு ரவி. ஆனா இன்னும் அரை மணி நேரம் தாமதிச்சிருந்தா ஒன்னும் பண்ணியிருக்க முடியாது. குறைஞ்சபட்சம் பத்மினியை காப்பாத்த இப்ப கொஞ்சமாவது அவகாசம் இருக்கு. ஐ வில் டூ மை பெஸ்ட். இரவு முழுவதும் பத்மினி இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் வைக்கப்பட்டு அவளுக்கு தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டது. இரவு முழுவதும் ரவி அவளுடைய பக்கம் விட்டு நகரவில்லை. இரவு முழுவதும் சாந்தாவும் உறங்கவில்லை. அவளுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய திருப்பு முனை வந்துவிட்டது. ரவி இல்லாத வாழ்க்கை எனக்கு மட்டும் தேவைதானா என்று நினைத்தாள் சாந்தா. வீணாக அடம் பிடித்து தன் பிடிவாதத்தால் கணவனை அடியோடு இழப்பதை விட பத்மினிக்கும் அவள் வாழ்க்கையில் இடம் கொடுத்து கணவனின் அன்பில் பாதியாவது மிஞ்சினால் போதும் என்ற முடிவுக்கு வந்தாள் சாந்தா. ரவி இனி வீட்டுக்கு வராமலேயே இருந்துவிட்டால் அவள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பார்த்தாள் அவள். எதிர்காலம் பயங்கரமாக சூனியமாக தெரிந்தது. அவன் விருப்பத்திற்கு விட்டு கொடுத்தால் அவனுடைய நன்றியும் மதிப்பும் என்றென்றும் அவளுக்கு நிலைத்து இருக்கும். கணவனே இல்லாமல் வாழ்வதை விட இன்னொருத்தியோடு அவனுடைய அன்பை பகிர்ந்து கொள்வதே விவேகம் என்ற முடிவுக்கு வந்தாள் சாந்தா. மறுநாள் காலை பத்மினி ஆஸ்பத்திரியில் கண் விழித்து பார்த்தாள். ரவியின் முகத்தை பார்த்தாள். பின் அழ ஆரம்பித்து விட்டாள். நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேனா? என்னை ஏன் காப்பாத்துனீங்க? உங்க வாழ்க்கையில எனக்கு இடமே இல்லாத போது நான் வாழ விரும்பல. என்னையே நீங்க சாக விடல, ஏன் சாக விடல என்று கதறினாள் பத்மினி. ரவி ஏதோ சொல்ல ஆரம்பித்தான். அப்போது கதவு திறந்தது. சாந்தா உள்ளே வந்தாள். ரவிக்கு ஒன்றும் புரியவில்லை. இங்கேயும் சாந்தா ஏதோ சச்சரவு செய்ய வந்திருக்கிறாள் என்று நினைத்தான் ரவி. சாந்தா, எதுக்காக இங்க வந்த? வீட்டுக்கு போ. சாந்தா அமைதியாக சொன்னாள். போறேங்க. ஆனா போறப்போ
என் கூட பத்மினியையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம்னு வந்தேன். ரவிக்கு பேச்சே வரவில்லை. பத்மினியும் கேட்டதை நம்ப முடியாமல் சாந்தாவை ஆச்சரியத்தோடு பார்த்தாள். சாந்தா படுக்கை அருகில் வந்தாள். பத்மினி, என்ன நீ மன்னிச்சிரு. நேத்து பேசக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் உன்கிட்ட பேசிட்டேன். என்னாலதானே நீ இந்த விபரீதமான முடிவுக்கு வந்த. உண்மை புரியாம உன்னை ரொம்ப தவறா நினைச்சிட்டேன். நல்ல வேளையா ஆண்டவன் உன்னை காப்பாத்திட்டாரு. உனக்கு ஏதாவது ஆயிருந்தா ஆயுசு முழுசும் என் மனசாட்சி என்ன சாகடிச்சிருக்கும். என்னையே நினைச்சு நான் ரொம்ப ரொம்ப வெக்கப்படுறேன் பத்மினி. பத்மினி, எனக்காக எவ்வளவு பெரிய தியாகம் செய்ய துணிஞ்சிட்ட. உன் உயிரை பலி வாங்கின பாவம் எனக்கு வராம கடவுள் என்ன காப்பாத்திட்டாரு. பத்மினி, என்ன மன்னிச்சிரு. மனசார நான் உன்னை என் சகோதரியா ஏத்துக்கிறேன் என்றாள் சாந்தா. சாந்தா, இவ்வளவு பெரிய தியாகத்தை நீ செய்ய வேண்டாம். நான் எங்கேயாவது போயிடுறேன் என்றால் பத்மினி கண்கள் கலங்க. இல்ல பத்மினி, நான் செய்யறது தியாகம்னு நினைக்காத. இது தியாகமே இல்ல, என்னுடைய சுயநலம்தான். நீ இல்லைன்னா அவருக்கு வாழ்க்கை இல்ல, அவர் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கை இல்ல. நீ இல்லாம அவர் இல்ல, அவர் இல்லாம நான் இல்ல. அதனால இதை தியாகம் அது இதுன்னு சொல்லாத. நீ மனப்பூர்வமா நான் உன்னை என் சகோதரியாவே ஏத்துக்கிறேன். நாம 2 பேரும் அவரை உயிருக்கு உயிரா நினைக்கிறோம். அவரை இனிமே சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது நம்ம 2 பேருடைய கடமைன்னு நினைச்சுக்கோ. என் கடமையை நான் செய்யறேன். உன்னுடைய கடமையில இருந்து தப்பிச்சிட்டு மறுபடியும் எங்கேயாவது ஓடி போயிடலாம்னு நினைக்காத என்றாள் சாந்தா அமைதியாக. பத்மினி சாந்தாவை தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டாள். சாந்தா பத்மினியின் நெற்றி மீது முத்தமிட்டாள். இவ்வளவு நேரம் மௌனமாக இருந்த ரவி அப்போது பேசினான். சாந்தா, நேத்து ஆத்திரத்துல என்னென்னவோ பேசிட்டேன். அதையெல்லாம் மறந்து என்ன மன்னிச்சிடு என்று மன்னிப்பு கேட்டான் ரவி. இல்லைங்க, நீங்க அப்படி பேசினதுனாலதான் எனக்கு புத்தி வந்தது, கண் திறந்தது. இல்லைன்னா என் பிடிவாதத்தால என் வாழ்க்கைய நானே பாழடிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். சாந்தா, யூ ஆர் கிரேட் என்றான் ரவி உள்ள பூரிப்போடு. அதை நான் ஆமோதிக்கிறேன் என்றார் டாக்டர் கோபால் உள்ளே நுழைந்து கொண்டே. எப்படியோ உங்க விவகாரம் நல்லபடியா தீர்ந்து போச்சு. அப்பா ரவி, எனக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல நிறைய நோயாளிகள் காத்திருக்காங்க. எனக்கு சீக்கிரம் இந்த பெட்டை காலி பண்ணி கொடு. பத்மினிய வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போ. அம்மா பத்மினி, இனிமே நீங்க வராதம்மா. என்ன அப்படி பாக்குற? நீ இந்த ஆஸ்பத்திரிக்கு நோயாளியா இனிமே வரக்கூடாதுன்னு தான் சொன்னேன். என் வீட்டுக்கு நீ வரலன்னா நான் சும்மா இருப்பனா? இல்ல எங்க அம்மா தான் உன்னை விட போறாங்களா? அதை கேட்டு எல்லோரும் சிரிக்க ஆரம்பித்தார்கள். சிரித்தார்கள், சிரித்தார்கள், சிரித்துக் கொண்டே இருந்தார்கள். இன்டென்சிவ் கேர் யூனிட்டுக்கு வெளியே காரிடாரில் சென்று கொண்டிருந்த ஒரு ஆஸ்பத்திரி ஊழியர், இத்தனை நாளா இது சாதாரண ஆஸ்பத்திரின்னு நினைச்சேன், பைத்தியக்கார ஆஸ்பத்திரி மாதிரி தெரியுதே, அதென்னப்பா அப்படி சிரிக்கிறாங்க என்று முணுமுணுத்துக் கொண்டே சென்றான் அந்த ஊழியர். ஒருத்திக்கே சொந்தம் நாவல் முற்றும். இந்த கதையை பத்தின உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்றீங்களா? பொதுவா ஒரு பொண்ணு அல்லது ஒரு மனைவி தன்னுடைய வாழ்க்கையில இன்னொரு பொண்ணுக்கு இடம் கொடுக்கவே மாட்டா. கண்டிப்பா அது சாத்தியமே இல்லை. ஆனா இந்த கதையில சாந்தா பத்மினிக்கு ஒரு தன்னுடைய வாழ்க்கையில பகிர்ந்துக்கவும் இடம் கொடுத்து சகோதரியா ஏத்துக்கிறேன்னு சொல்றாங்க அப்படின்னா ஒரு பெரிய மனசு இருக்கணும். அதுக்கு அவங்க ரவியை புரிஞ்சுக்கிட்டாங்க, பத்மினியும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நாம எடுத்துக்கலாம். அதே நேரத்துல கண்டிப்பா ரவி பத்மினியோட போயிடுவான் அப்படிங்கிறப்ப தன்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு சுயநலமும் இதுல கலந்துருக்குன்னு அவங்க சொன்னதும் கண்டிப்பா இந்த முடிவுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷனாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க.